ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ்னுடைய ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரமோவில் திவ்யாவுடைய ஃபேமிலி வராங்க. திவ்யாவுடைய ஃபேமிலி அதாவது திவ்யாவுடைய அப்பா, அம்மா, அண்ணன் நினைக்கிறேன். இவங்க 3 பேருமே திவ்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் வரலாற்றுலேயே திவ்யா அவங்க அம்மா யாருமே சொன்னது கிடையாது. எல்லாருமே கோவத்தை அடக்கிட்டு விளையாடி, கோவப்படாத, அதாவது வார்த்தை விடாத, அந்த மாதிரி தான் சொல்லி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் திவ்யா அவங்க அம்மா ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நீ சூப்பராக கேம் விளையாடுற, இப்படியே கேம் விளையாடு, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அண்ணனும் அதே தான் சொல்கிறாரு. நீ கேம் சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்க, அதே மாதிரி கொண்டு போ, வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனும் அதே தான் சொல்கிறாரு. நம்ம ஒரு கேமில் வந்திருக்கிறோம், அந்த கேமில் கொடுக்குற டாஸ்கில் வெற்றி பெறணும், அதே போல் இந்த கேம்லேயும் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் கொடுக்குறாரு. அவங்க அம்மா தாங்க டிஃப்ரெண்ட்டு. கோவப்படு, டென்ஷன் படு, ஆத்திரப்படு, அண்டையும் போடு, ஆனால் நம்மளுக்கு கப்பு முக்கியம் பிக்கில அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எல்லா மதர்ஸும் வேறு மாதிரி சொன்னாங்க. நல்லவங்களோட சேரு, இந்த மாதிரி கெட்டவங்களோட சேராத. வந்த ஃபேமிலிலாம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. அதே மாதிரி திவ்யா ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ நைஸ் ஆஃப் த ஃபேமிலி. திவ்யா ஃபேமிலியே சொல்லிட்டாங்க இல்லையா, நீங்கள் நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ திவ்யாவுக்கு ஹாப்பி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ரோமோவில் அடுத்த லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.